ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், மூலம் போராடம் உத்தாடம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். கஷ்டமெல்லாம் தீருது. தனுசு ராசிக்கு கஷ்டத்தின் கடைசி நாள் வந்துடுச்சு. இன்னும் கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டம்னா என்ன சார்? நம்ம ஒரு காரியத்தை தொடங்குகிறோம், அதில் சில பிரச்சனை வந்துச்சுன்னா அது கஷ்டங்கிறோம். ஒருத்தர் பார்க்க போகிறோம் ஒரு வேலை விஷயமா, அவர் பார்க்க முடியலன்னா அது கஷ்டங்கிறோம். நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் தடங்கள் வந்துச்சுன்னா அது கஷ்டங்கிறோம். வரவுக்கு மீறி செலவு இருக்குன்னா அதை கஷ்டங்கிறோம். தாங்க முடியாத விஷயத்த கஷ்டங்கிறோம். அதை எப்படின்னா, வியாபாரம், தொழில், உத்தியோகம், நமது மனநிலை, உடல் எதாக இருந்தாலும் சரி, நமக்கு மீறி ஒரு சக்தி நம்ம கைவசப்படலை, கை மீறி போகுதுன்னா அது கஷ்டம்னு சொல்கிறோம். வேறு கஷ்டம்னா வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. கஷ்டத்தை தாங்குகிற சக்தியே தெய்வம் தான் கொடுக்கணும் ஒரு மனிதனுக்கு. சரியா நேர்களே? தெய்வம் கொடுத்தா தான் அதை மனசும் ஏற்றுக்கிறோம், உடலும் ஏற்றுக்கிறோம். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தாலுமே தெய்வ அனுக்கிரம் இருக்கணும். ஸோ இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு கரைஞ்சி போகுது, கஷ்டமெல்லாம் காணாமல் போகுது. என்றைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி ஒரு சின்ன பூஜையை பண்ணிடுங்க, கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடும். நம்பிக்கையுடன் செய்யுங்க. உங்கள் வீட்டிலே ஒரு சின்ன பூஜையை பண்ணுங்கள். அந்த முறையை சொல்கிறேன் நான் சுருக்கமாக. அதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இந்த அர்த்தாஷ்டம சனி, மற்ற செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது, இந்த அமைப்பில் சரியாக போயிடும். இப்போ செவ்வாய் சனியும் சரியில்லாமல் இருக்கிறாங்க. இந்த பூஜையை செவ்வாயை மையப்படுத்தி தான் நடக்க போகுது. ஓகே நேர்களே, போதி ஜோடத்துலேருந்து நிறைய தகவல் சொல்கிறோம், நிறைய கண்டென்ட் போடுறோம். தனுசு ராசிக்கு நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து போடுறேன். ராசி, நட்சத்திரம், லக்கணம், தசாபுத்தி, ஆன்மீக தகவல்கள், பரிகாரம், தோசை வழிபாடு, இப்படி நிறைய தகவல்களை சொல்கிறோம். ரைட்டு, லைக் பண்ணுங்கள். நம்ம டீமில் இருக்கிற ஸ்டாஃபெல்லாம் நிறைய மெனக்கிடுறாங்க, ஜாப் ஒர்க் பார்க்குறாங்க. அதனால் அவங்க சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கிறேன். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ப்ளஸ், அதாவது இப்படி நான் விஷ் பண்ணுறேன், வணங்குறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பை எங்கிட்ட காட்டணும்னா பட்டனை ஆன் பண்ணுங்கள், லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 காரியத்தை பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சேனல் நல்ல ரெப்புடேஷன் ஆகி நல்லபடியாக போய்கிட்டுருக்கோம். உங்களுக்கும் நிறைய தகவல்களை சொல்லுவோம். போதி ஜோடத்தை பொறுத்தளவுக்கு கோச்சாரத்தில் என்ன நிலைமை இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவேன். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தை நிலைமையும் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். நம்ம தொடர்ந்து சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை இருக்கும், சரியா ஒரிஜினாலிட்டி இருக்கும், ஒரு ரியாலிட்டி இருக்கும். அதாவது எதை சொன்னாலுமே அது வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் சொல்லுவோம். சரியா? கிரக நிலைகளுக்கு உட்பட்டு, ராசிக்கு உட்பட்டு, நட்சத்திரத்துக்கு உட்பட்டு தான் சொல்லுவோம். ஓகே நேர்களே, இப்போ வருகிற 4ஆம் தேதி வளர்பிறை சப்தமி, ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்கி. சரி, எல்லாத்துக்கும் லீவு தான். அதனால் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க. அந்த பூஜையை நீங்கள் ஒரு சிரத்தை இல்லாமல் செய்யலாம். சரியா? சித்திரை 21. நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். அதுபோக உங்கள் ராசிநாதன் குரு உச்சமடைகிற நட்சத்திரம், கடகத்தில் உச்சமடைகிற நட்சத்திரம் தான் பூசம். ஸோ அன்றைக்கி இந்த பூஜையை பண்ணிடுங்க. என்ன சார் பூஜை அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு தான் பூஜை. முருகப்பெருமான் படத்தை அலங்காரம் பண்ணுங்க. முருகப்பெருமான் படம் வீட்டில் பொதுவாக பூஜை அறையில் முருகன் படம் இருக்கும். சில பேர் முருகன் சிலையை வச்சு கும்பிடுவாங்க, சில பேர் வேலை வச்சு கும்பிடுவாங்க. எல்லாம் உங்கள் சௌரியம்தான். சரியா? இறைவனை எப்படினாலும் வழிபடலாம். முருகன் படத்தை சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. செவ்வரளி பூ, முல்லைப்பூ, இல்லைனா செம்பருத்தி பூ கூட வைக்கலாம். சிவப்பு கலர் பூ இருக்கிறது சிறப்பு. படையல் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, 2 செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் இல்லைன்னா மாம்பழம் எடுத்துக்கோங்க. வெத்தலை 2 வெத்தலை, கொஞ்சம் கற்கண்டு, 4 கொட்டைப்பாக்கு, அவ்வளோதான். சரியா? இந்த 4 பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அதுபோக பூஜை அறையில் நீங்கள் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமாக நீங்கள் சில காரியங்கள் செய்வீங்க, அதை செய்யுங்க. அதுபோக இந்த பொருள்களை வச்சுக்கோங்க. 2 செவ்வாழைப்பழம், 2 வெத்தலை, கொஞ்சம் கற்கண்டு, அடுத்து 4 கொட்டைப்பாக்கு. தூள் பாக்கு, இந்த பாக்கெல்லாம் வைக்காதீங்க, பாக்கெட் பாக்கெல்லாம் வைக்காதீங்க, கொட்டைப்பாக்கு வைங்க. செவ்வாழைப்பழம் கிடைக்காதவங்க மாம்பழத்தை வைக்கலாம். மாம்பழம் இப்போ சீசன், ஈஸியாக கிடைக்கும். ஒரு மாம்பழத்தை வாங்கி வச்சுருங்க. ஓகே நேர்களே, பூஜை ஆரம்பிச்சிருங்க. காலையில் 7:30 to 8:30, கரெக்டாக 8 மணிக்கு நமஸ்காரம் பண்ணிடுங்க. 8லிருந்து 8:10 பூஜையை முடிச்சிருங்க. முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. விநாயகர் நாமம் சொல்லுங்கள். விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்து குலதெய்வத்தை கும்பிடுங்க. அடுத்து முருகப்பெருமானை கும்பிடுங்க. எந்த சாமியை கும்பிட்டாலுமே குலதெய்வத்தை கும்பிடணும். சரியா நேரில்? நீங்கள் எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் சரி, தீபாவளி, பொங்கல், நல்ல நாளுக்கு சாமி கும்பிட்டாலுமே குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அல்லல் போம், மண்வனை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதா மரணை கோபுரத்திலும் போகும், கணபதி கைத்தொழில் கால். விநாயகருக்கு நிறைய மந்திரம் இருக்குது. விநாயகர் மந்திரத்தை
உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிவிட்டு அடுத்து குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற பூஜை புனஸ்காரம் தெய்வத்தை வழிபடுங்க, நாமத்தை சொல்லுங்கள், முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள், மனமுறி வேண்டிக்கோங்க. கஷ்டமெல்லாம் சரியாக போயிடும், கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போயிடும். மழை போகிற வர வினையெல்லாம் பனி போல் நீந்து போயிடும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனிட சொல்ல கலங்கிடுமே. செந்தில் செவ்வாய் என்று திருநீரவிற்கு மேவராதா வினை. உருவா அருவாய் உளதாய் அலதாய் மறுவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியாய் குருவாய் வருவா அருள்வா குபனே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சியல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல் இருகாலம் தோன்றும், முருகா என்பதற்கு முன். அழகெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே அப்படின்னு வேண்டுங்க. கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல், விஜயவேல், தணிகவேல், குமாரபால, சிவசுப்ரமணிய கடவுளே, ஆறுபடை வாழும் தனி முருகா அப்படி சொல்லுங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்சது ஓரளவு சொல்லியிருக்கிறேன். எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கல, ஃப்ளோவில் சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து நீங்களும் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். கந்தச கவசம் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம், வேல் விருத்தம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம். நிறைய இருக்குது, திருப்புகளில் நிறைய இருக்குது, திருமுருக ஆட்டுப்படை இருக்குது, கலிவெண்பா இருக்குது, முருகனுக்கு உடைய சகஸ்ரநாமங்கள் நிறைய இருக்குது, அதை சொல்லலாம். பூஜையை முடிங்க, நல்லபடியாக இருங்க. இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த பூஜையோட முக்கியத்துவம் என்ன சார் அப்படின்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேராங்க, சந்திரமங்கல யோகம். அன்னை ஆதிபராசக்தியும் முருகனும் ஒன்று சேராங்க. சந்திரன் அன்னை ஆதிபராசக்தியோட அம்சம், செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட அம்சம். நீச செவ்வாய் வந்து சந்திரன் கூட சேராரு, நீசபங்கம் அடைகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடம் வலுப்புறது, 2ஆம் இடம் பார்க்குறாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பண பிரச்சனை தீரும், கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனைக்குமே வந்து மூல காரணம் எது? பணம் தான். பணம் இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டுடலாம். சரியா? பணம் தான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் வந்து பணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கஷ்டம் கூட கொஞ்ச நாளில் மறந்து போயிடும். இதுதான் உண்மை. இதை நான் சொல்லிக்கொள்ள இதை ஓப்பனாகவே சொல்கிறேன். அனுபவஸ்தங்களுக்கு தெரியும், வயதில் மூத்தவர்கள் அனுபவஸ்தர்களுக்கெல்லாம் தெரியும். பணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே கொஞ்ச நாள் அது மறந்து போயிடும். ஏன்னா அந்த பணம் வந்து அந்த சௌரியத்தை கொடுத்துரும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சௌரியத்தை, வசதி வாய்ப்புகளை வந்து பணம் கொடுக்கும்போது மனிதனுக்கு எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் சரி, வேறு விஷயங்கள் எது நடந்தாலும் சரி, அவனுக்கு நாளடைவில் வந்து அந்த பணம் மறக்க அடிச்சிடும். அந்த வசதி வாய்ப்புகளை வந்து அவனை மறக்க அடித்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லைன்னா உனக்கு இந்த பூமியில் இடமே இல்லையப்பா அப்படின்ட்டு இருக்கிறாரு வள்ளுவர். எல்லாம் அவர் யோசனை பண்ணி அறிஞ்சு தான் சொல்லியிருக்கிறாரு. அதான் வான்மறை கண்ட வள்ளுவன்னு அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இது உண்மை தான், சூட்சமாக இதுதான். அதுக்குள்ளே போய் உள்ளர்த்தம் போய் பார்த்தோம்னா இதுதான் உண்மை. ஸோ அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும், கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும். சரியா? பெரிய பெரிய மனக்கவலையை தீர்ந்து போகும்போது கஷ்டமெல்லாம் சும்மா சாதாரண ஜுஜுப்பி அதெல்லாம் ஈஸியாக தட்டி விட்டு போயிடலாம். 8ஆம் இடம் வலுப்புறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வெளிமான தொடர்பு நல்லாயிருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், வரவேண்டிய பணம் வசூலாகும், இன்சூரன்ஸ் ப்ராப்ளமெண்ட் கிராஜ் விட்டு மனசுக்கு பணங்கள்லாம் வரும். வேலையில் வந்து எதிர்பார்த்த லாபம் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும், அயல்நாடு வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி குறுகு பிசினஸ் நல்லாயிருக்கும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 8ஆம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். ஸோ சனி பகவான் ராசிக்கு 2, 3 கூடியவன். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்திலும் முனைப்பாக இருப்பீங்க. செவ்வாய் சந்திரன், சந்திரமங்கல யோகம், வளர்பிறை சந்திரன். இங்கே தான் பெரிய பாயிண்ட்டு. வளர்பிறை சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை நோக்கி வராரு. சித்ரா பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்துலையும் பஞ்சமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் மிக அருமையான அமைப்பு. நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் உங்களை தேடி வரும். லாபம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், அருமையான அமைப்பு, உச்சம் அடைஞ்சிருக்கிறார். 11 கூட உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்து சுப தொடர் வரும்போது மிக சிறப்பாக இருக்கும். மேசமும் துலாமும் அடுத்த வருட காலத்தில் மிக சூப்பராக போகுது. மேசம் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், துலாம் 11ஆம் இடம் லாபஸ்தானம். பஞ்சமஸ்தானம் லாபஸ்தானம் அதிர்ஷ்டம் அடைகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாதன யோகத்தில் பாதி கிடச்சிரும். அந்த பாதி கிடைக்கணும்னா நீங்கள் இந்த பூஜை பண்ணணும். 4ஆம் தேதி பூஜை பண்ணினீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது அன்றைக்கி வந்து முழு பலன்களை அடையலாம். நீங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி வருகிறது. என்றைக்கு வருது சார் அப்படின்னா 12ஆம் தேதி வருது. 12/5/2025 பௌர்ணமி. ஆமாம், நிறைஞ்ச பௌர்ணமி, திங்கக்கிழமை, சித்திரை 29 சித்ரா பௌர்ணமி. ஸோ மே 4ஆம் தேதி நீங்கள் இந்த பூஜை பண்ணினீங்கன்னா மே 12ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும், கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும், ஒரு பெரிய அம்சம் கிடைக்கும், பெரிய வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ஜாக்பாட் அமைப்பு கிடைக்கும். ஜாக்பாட்னா பெருசாக என்னமோ உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் தட்டு நிறைய தங்க கட்டி வச்சு கொடுப்பான்னு கிடையாது. இப்போ அட் பர்சன்ட் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக நடக்குங்க, உண்மையாக நடக்கும். சரியா?
இந்த 4ஆம் தேதி இந்த பூஜையை பண்ணினீங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேலே இருந்து பெரிய மாபெரும் மாற்றம் நடக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் வந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஒரே வாரத்தில் சொல்லி வீடியோ நிப்பாட்டலாம் பார்க்குறேன். ஏன்னா திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது நடக்கணும். எந்த பலனாக இருந்தாலும் சரி. தனுசு ராசியில் பிறந்துட்டீங்க, போராடமோ உத்திராடமோ மூலமோ உங்கள் பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். இப்போ இருக்கிற நிலைமை மாறும். நீங்கள் எந்த விஷயத்துக்காக கண்ணீர் விட்டுட்டு கையை பிசைஞ்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் முடியும். சரி, அதுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவீங்க. சரியா? அதுக்காக சில இழப்புகளெல்லாம் பெற முடியாது. சில இழப்புகள் வந்து நிரந்தரமானவை, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. மற்றபடி பொருள் இழந்து போயிட்டோம், ஒரு சில விஷயத்தில் தன்னை ஏமாந்துட்டோம், சில விஷயத்தில் சில நஷ்டம் வந்துச்சு, ஒருத்தனை நம்பி பணம் கொடுத்துட்டோம், அப்படி இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒருத்தனை நம்பி பணம் கொடுத்துட்டீங்க, லட்சக்கணக்கில் இழந்துட்டீங்க, அது எப்படி சார் பெற முடியும் அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார்னா, லட்சங்கள் போனாலுமே இன்னொரு இடத்துலேருந்து லட்சங்கள் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். இப்படி தாங்க பேலன்ஸ் ஆகும். போனது தான். நேற்று பொழுது இனிமேல் வரவே வராது. என்றைக்குமே வந்து பாஸ்ட் ஈஸ்ட் பாஸ்ட். எப்படி சொல்கிறது அதை? நேற்று தேதி என்ன? 1/5/2025 இனிமேல் வரவே வராது. யாருக்குமே வராது. இந்த வீடியோ கேட்குற அனைவருக்குமே 1/5/2025 வராது. 3/5/2025 வரும். அதுபோல தான் போனது தான். பணத்தை இழந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்துரு. 6 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா பணம் திரும்பி வரும். 12 கூடியவன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பணம் திரும்பி வரும். 6 கூடியவனும் 12 கூடியவனும் வீக்காக இருந்துட்டாங்க, நல்ல நிலைமையில் இல்லைன்னா பணம் போயிடும். அதுபோல் 6ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அசுப தொடர்பு இருந்தாலும் பணம் போயிடும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து ஏமாத்துறது. ஒன்று நம்ம மற்றவனை ஏமாற்றுவோம், இல்லை நம்மளை மற்றவன் ஏமாற்றுருவான். 12ஆம் இடங்கிறது விரயம், கையை விட்டு போகிறது. ஸோ இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா போயிடும். அதுபோக லக்கணாபதி வலுவாக இருந்து 2, 5, 9, 11 படங்கள் வலுவாக இருந்துச்சுன்னா போன படம் திரும்பி வந்துடும். சரியா நேர்களே? தசாபுத்தியும் அதுக்கு வேலை செய்யணும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் ஜோதிடத்தில் தனி மனித ஜாதகத்தில் உள்ளது. தனி மனித ஜாதகனுக்கு இப்போ நீங்கள் தனி மனித ஜாதகம் பார்க்குறீங்க, இப்போ என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் நான் அதில் அனலைஸ் பண்ணுவேன். சரியா? அது தனி மனித ஜாதகத்துக்கு. ஆனால் கோச்சார பலன்கள் பொதுவானது தான். இதுக்கு பொதுவான இதில் வந்து எப்படி பார்க்கணும் அப்படி சார்னா, உங்களுக்கு வந்து பணம் போயிடுச்சு, கையிலேருந்து பணம் போயிடுச்சு, அது திரும்பி வருமா சார் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா திரும்பி வரும். இல்லைன்னா நம்ம இறை வழிபாடு தான் பண்ணணும். பூஜை புனஸ்காரம் நல்ல நாள் பார்த்து செஞ்சுட்டோம்னா அந்த போன பணம் திருப்பி வரலாம். இல்லைனா அதை வந்து சமன் செய்கிறதுக்கு, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கடவுள் ஏதோ ஒரு இடத்துல 100 பணத்தை கொடுப்பாரு. 2 லட்சம் இழந்துட்டிங்கன்னா ஒரு 4 லட்சம் ஒரு இடத்துலேருந்து வரும். இல்லைனா அதுக்கு வேண்டிய சோர்ஸ் கிடைக்கும், அதுக்கு வேண்டிய ஆதாரம் கிடைக்கும். இப்படி தாங்க போகும். இதுதான் பலன்கள். இதெல்லாம் விட்டுட்டு நான் சும்மா வீட்டில் தான் உட்காந்துருப்பேன், சாப்பிட்டு தூங்கி எந்திப்பேன், எனக்கு பணம் வரணும், நான் பைக் வாங்கணும், ஊரை சுற்றணும், மெரினா பீச்சை சுற்றி வரணும், நியூ இயர் அன்றைக்கி மவுண்ட் ரோடு முழுக்க அலையணும், கண்ட இடத்துல உட்காந்து சரக்கு அடிக்கணும் அப்படின்னு நினச்சா சத்தியமாக நடக்காது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் மற்ற ஜோசியக்காரங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். சும்மா அந்த பக்கம் ஜன்னலை திறந்து வைங்க, காற்று வரும், இந்த பக்கம் கதவை திறந்து வைங்க, யாரோ உள்ளே வருவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வர போகிறாரு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒருத்தர் வர போகிறாரு, அவர் பணப்பட்டியோடு வராரு, எவரும் வரமாட்டார். தனுசு ராசி நேர்கள் வந்து வேலை பார்த்தா தான் காசு, வேலைக்கு போனால் தான் காசு. நீங்கள் நினைப்பீங்க, இதை சொல்கிறதுக்கு நீ ஏன் வீடியோ போடுற, இது எங்களுக்கு தெரியுமில்ல, இதை சொல்கிறது எதுக்கு நீ நீட்டி முழங்குறமைங்க. நீ வேலைக்கு போனாலும் வேலை பார்க்குறதுக்கும் வேலைக்கு போனால் காசு கிடைக்கிறதுக்கும் கிரக நிலை நல்லா இருக்கணும். சரியா? அந்த கிரக நிலை நல்லா இருந்தாலுமே அதை தூண்டி விடுறதுக்கு சில வழிபாடு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் சொல்ல முடியாது, பிரார்த்தனை பண்ணணும். வழிபாடு பிரார்த்தனை தான். அது எந்த அளவுக்கு செம்மையாக சீராக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள்லாம் டூன் ஆகும். சரியா? அப்படி தான் மாட்டுக்கு வந்து தார்குச்சி குத்துறமாக தான், அப்போ தான் நல்லா ஓடும். அதுபோல் தான் டியூன் பண்ணி விடுறது தான். சரியா நேர்களே? நான் என்றைக்குமே டியூன் பண்ணி விடுவேன், அதுதான் நான் செய்வேன். மற்றபடிலாம் உங்களெல்லாம் கையில் வந்து பணத்தை யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த நேரத்துக்கு அந்த சூட்சும வழிபாடு வரும்போது சில காரியங்களை வந்து நம்ம சிரத்தை எடுத்து செய்யணும். அதுலேயும் சோம்பேறிப்பட்டோம்னா ஒன்றும் கிடையாது. வருஷம் முழுக்க படிக்கலை, அட்லீஸ்ட் பரீட்சைக்கு முதல் நாச்சாச்சும் படிக்கணுமே. அன்றைக்கி பாடத்தை அன்னைக்கு படிச்சிருவேன் வந்து நல்லபடியாக மார்க் எடுத்துருவான், ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். சிலர் படிக்கவே மாட்டான், ஹோம்ஒர்க் எழுத மாட்டான், பரீட்சைக்கு முதல் நாள் தான் விழுந்து படிப்பான். அட்லீஸ்ட் அன்றைக்கினாச்சும் படிக்கணும், ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகி போயிடலாம். நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சார் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? நீங்கள் எந்த சேனலை கேட்டாலும் சரி, யூடியூப்பில் யாரோட சேனலில் கேட்டாலும் சரி, இன்றைக்கி நிறைய பேர் பேய் கதை மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க யூடியூப்பில். வேத ஜோதிடத்தை பற்றியே சொல்கிறது கிடையாது, ராசியை பற்றி சொல்கிறது கிடையாது, கிரகங்களை பற்றி சொல்கிறது கிடையாது, கிரக பயிற்சி அதை பற்றி எந்த புள்ளி வரும் சொல்கிறது கிடையாது. சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறது. சரியா? அப்படியே தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீர்கள், உங்கள் கண்ணீரை தொடக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, மாமியா பிரச்சனை, மருமக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி ஊர் பிரச்சனையை தான் பேசிவிட்டு வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. ஏதோ அவங்களுக்கு பொழுது போகுது, போடுறாங்க, நல்லாவும் போகுது.
வேத ஜோதிடங்கிறது வேறு. வேத ஜோதிடத்தின்படி கிரக நிலையின்படி பலன் சொல்கிறது வேறு. அதன்படி வழிபாடு செஞ்சு நன்மை அடைகிறதுங்கிறது வேறு. நம்ம இன்றைக்கி அதில் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ என்ன சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இழந்த பணத்தை மீட்பீர்கள் அப்படின்னா என்னென்னா, போனது வந்து ஒரு பக்கம் வரும், வரலைனாலுமே கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு அது ஒரு முகாந்தரத்தை கொடுப்பாரு, வரதுக்கு வந்து ஒரு அமைப்பை கொடுப்பாரு. சரிப்பா, பலன்கள் எப்படிப்பா இருக்குது அப்படின்னா, 4ஆம் தேதி நீங்கள் இந்த பூஜையை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு வருகிற நாடுகள் மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்கும், சரியாக இருக்கும். சரியா, 15ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11 குடைவனும் 1-4 குடைவனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சரியா, குரு வேறு குரு பயிற்சியாகி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5 குடைவன் வேறு 9ஆம் இடத்துல உச்சம். ஸோ திரிகோணங்கள் உச்சமாக இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. துணிச்சலாக இருப்பீங்க, தலைமை பண்பு இருக்கும், எதுவுமே ஒரு ஆனஸ்டாக இருப்பீங்க, லீடர்ஷிப் இருக்கும். சரியா, இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். தன்னம்பிக்கை தான் முக்கியம். தன்னம்பிக்கை காரியம் வெற்றி. இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை அது இருக்குதோ அந்நேரம் வந்து அவனுக்கு எல்லாமே அவனை சுற்றி வந்துடும். உங்களுக்குள்ளே இருந்த 1, 5, 9 இந்த இடங்கள் இனிமேல் ஆக்டிவ் ஆக போகுது. சரியா, இந்த இடங்கள்லாம் இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து அப்படி தான் பார்க்க போகிறார். 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும் பார்ப்பார். குரு வந்து 1, 5, 9 இயங்க போகுது. 7ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து எந்த இடத்த பார்ப்பார்? 11ஆம் இடம் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா, அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடம் இயங்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து யார்? சூரியன் உச்சம். 9 குடைவன் 5ஆம் இடத்துல உச்சம் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 1, 5, 9, 7, 11 ராசிக்கு 3ஆம் இடம். ஸோ இப்படி அமைப்புள்ள கிரகங்கள் ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அதுபோக ராசிக்கு 8ஆம் இடம் வலுப்புறது, சந்திரமங்கல யோகம் நல்லாயிருக்கும். சரியா, ஆத்ம பலம் அதிகம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. என்ன சொல்லுவோம், ஒரு முன்னேற்றமான காலம் இருக்கும். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, தாய் தந்த உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அந்த அமைப்பு இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாய் தகப்பனுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். சகோதரி வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்காக நிறைய செய்வீங்க. ரொம்ப நாள் கழித்து சகோதரிலாம் பார்க்க போவீங்க, அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடுவீங்க. சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஆதாயம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். சரியா நேரில் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. தாய் தகப்பன் விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் தனிப்பட்ட விஷயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கிறீங்க. சரியா, தொழில் நல்லா இருக்குது. இருந்த போதிலும் தொழிலில் வந்து அகலக்கால் வைக்காதீங்க. சரியா நேர்களே, 10 குடைவன் வந்து இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ஆம் இடத்துக்கு போயிட்டு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். இருந்த போதிலும் கேது இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அவர் 15ஆம் தேதி மாறி 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். மே 15க்கு மேலே நல்ல விதமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். தூரதேச தொழில் நல்லாயிருக்கும். 10 குடைவன் 10 8ஆம் இடத்துல மறைஞ்சு, 10 8ஆம் இடம்னா என்ன? 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல மறைஞ்சு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா, ஆனால் அவர் வந்து நல்ல ஓரளவு சமமாக தான் இருக்கார். மேசத்தில் புதன் வந்து சமமாக தான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் இருக்கும். ஸோ 10 குடைவனும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு அமைப்பில் வந்து கிரகங்கள் இருக்குது. சுக்கிரனுக்கு புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். லாபத்துக்காகவே தொழில் பண்ணுவீங்க. ஏன்னா 10க்கு அடுத்து தான் 11. ஸோ 11ஆம் இடங்கிறது லாபம், 10ஆம் இடங்கிறது தொழில். ஸோ லாபத்துக்காக தொழில் பண்ணுவீங்க, ரொம்ப மெனக்கிடுவீங்க. அது மனசுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். நான் கூடுதல் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் சம்பாதிப்பீங்க. சில பேர் எப்படின்னா தொழிலை மட்டும் பண்ணிட்டு போவாங்க, வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகுதா, 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் போதா, வியாபாரம் ஆகுதா, 1 லட்ச ரூபா வியாபாரம் ஆச்சுன்னா இப்படியும் 20% நிற்கும், 20,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் அப்படி கிடையாது. எனக்கு 50,000 ஒரு நாளைக்கு டார்கெட் லாபம் இருக்கணும், 50,000 டார்கெட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும், 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணணும். ஸோ இப்படிலாம் இருக்காங்க. அதாவது மாற்றி சிந்திப்பாங்க. ப்ராஃபிட்டை வந்து கணக்கு பண்ணுவாங்க. எனக்கு வந்து குறைஞ்சோ 50,000 லாபம் இருக்கணும், இப்போ ஒரு நாளைக்கு 50,000 லாபம் இருக்கணும். சரியா, மாதத்துக்கு வந்து எனக்கு வந்து 15 லட்சம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேறு மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா, அவங்களாம் வந்து அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இப்போ இப்பேற்பட்ட காலம் இருக்கும். அவங்களுக்குலாம் இப்போ வந்து நல்ல விதமாக இருக்கும். இவங்களாம் வந்து பிஸ்னஸில் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க. இவங்க யோசனையே வேறு மாதிரி இருக்கும். அது ப்ராஃபிட்டை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸில் வருவாங்க. அந்தளவுக்கு பொருட்களை போடுவாங்க, ஆளுகளை போடுவாங்க, வேலை பார்ப்பாங்க, ப்ராஃபிட் எடுப்பாங்க. இது வந்து 2வது தரம். முதல் தரம் வந்து எப்படின்னா வரட்டும், நமக்கு மினிமம் இவ்வளோ இருந்தால் போதும், ஒரு நார்மலைஸ் ஆயிடுவாங்க. இன்றைக்குமே வந்து ஒரு மனிதன் நார்மலைஸ் ஆகக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறவன் வந்து நார்மலைஸ் ஆகக்கூடாது. பிஸ்னஸ் வியாபாரத்தில் நார்மலைஸே ஆகக்கூடாது.
அடுத்து 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 வேணும்னு போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு கணக்கு பண்ணிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. அதுக்கேற்ற மாதிரி மெனக்கடணும். இப்போ மெனக்கிறது காலம் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலைஸ் ஆகாமல் இருக்கணும் நேர்களே. அதான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு உண்டான கிரக அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லாபத்தின் பேரில் நீங்கள் வந்து தொழிலை கொண்டு போவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வெள்ளி தங்கம் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ஜாக்பாட் வேகமும் இருக்குது. ஜாக்பாட்டுங்கிறது நிறைய அன்அஃபிஷியலாகவும் இருக்குது, அஃபிஷியலாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாக்பாட் அடிக்கிற யோகமும் இருக்குது. அதுபோக வந்து பண இருப்பு நல்லா இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வெள்ளி தங்கம் இந்த காலகட்டத்தில் வாங்கி வீட்டுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்குது. ஆடை ஆபரணங்களும் வாங்கி போடுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் செஞ்சு கொடுப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும், கூடுதல் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து சிறப்பாக செய்வீங்க. சிந்தனை செயலும் ஒன்றாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இது மாதிரி நேரம் லேராக தான் வரும் உங்களுக்கு. சரியா நேரம் இது மாதிரி அமைப்பு ரேராக தான் வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடம் வந்துடுவார். அடுத்து 10, 11 வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். இப்பயே சொல்லிடுறேன் நான். அது வரைக்கும் செவ்வாய் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோக லாபம் வரும், கொஞ்சம் கிரெடிட்டில் வரும். சரியா? எப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, கிரெடிட்டா டெபிட்டா முழுமையாக வர்றதுக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் 11 கூட உச்சமாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ லாபத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு லாபம் வாங்குற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு லாபம் வரும். மற்றபடி அது வர வேண்டியது வந்துடும். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பேச்சில் நிதானமாக இருக்கணும். பேச்சில் ஆவேசப்பட்டுறாதீங்க, கோவப்பட்டுறாதீங்க, டென்ஷன் ஆகிறாதீங்க. சரியா? அதுபோல் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை 12ஆம் தேதிக்கு மேலே பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகு இருக்கிற வீட்டை செவ்வாய் பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை. இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இளைய சகோதரன், தம்பி, தங்கச்சி, குறிப்பாக தம்பி, கும்பம் ஒரு ஆண் ராசி அல்லவா, அதனால் தம்பி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தம்பிகள் வந்து தம்பி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. மே 18ஆம் தேதிக்கு மேலே தான், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்படி தாங்க ப்ரிடிக்ஷன் போகுது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது தனுசு ராசிக்கு. சரியா? குடும்ப உறவில் அம்மா, அப்பா, தம்பி இவங்க விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் அம்மா அப்பாவுக்கு வந்து மருத்துவ செலவு வரும். தம்பி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பினாலே பிரச்சனை தான். சரியா? பழைய படம் தங்கப்பதக்கம் படத்தில் சொல்லுவார். அண்ணன் தம்பியை நடிச்சிருப்பார் டபுள் கேரக்டரில். அதில் ஒரு அரசியல் நையாண்டிலாம் அந்த காலத்தில் நடிச்சிருப்பார். 1974 இப்போ உள்ள நிலைமையெல்லாம் அப்பயே சொல்லியிருப்பார். இது பழைய ஆளுகளுக்கு தெரியும். பழைய ஆள் தெரிஞ்சவங்க கொஞ்சம் ரசித்து பாருங்கள். அதையும் நான் சொல்கிறேன். நான் அதில் என்ன சொல்லுவார்னா, தம்பினாலே பிரச்சனை அப்படிம்பார். ஏன்னா வீட்டில் தம்பின்னு ஒருத்தர் இருந்தானா அவனால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா அதை தான் சொல்லுவாங்க, கடைக்குட்டி தங்கம் அப்படிம்பாங்க. அது தங்கம் சில நேரம் சிங்கம் ஆயிரு ஊர் பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அந்த கடைக்குட்டி சிங்கத்தால் சில பிரச்சனைகள்லாம் வரும். தம்பிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து இந்த காலகட்டம் நல்லதாக இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு நல்ல பார்க்கப்படுகிறது. வீடு, மனை, வண்டி வாகனம்லாம் நல்லபடியாக இருக்கும். படிக்கிற மாணவர்கள் இப்போ வெக்கேஷனில் தான் இருப்பீங்க. கோச்சிங்க்கு போங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாம் படிங்க. கணினி, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். 25 to 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு கனவுகள் நிறையா இருக்கும். வேலை வெட்டிக்கு போனோம், திருமண கனவுகள், உத்தியோக கனவுகள்லாம் நிறையா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்குது. சரியா? நிறைய தரவுகள் அதை பற்றி வரும், நிறைய தகவல்கள் வரும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. சரியா? இந்நேரம் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்டவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 40 to 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட இடத்துல சில மாற்றம் இருக்கும். வருமானம் அதிகம் இருக்கும். பணப்பிரச்சனை இருக்காது, பணப்பஞ்சமும் இருக்காது. சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், ஆதாயம் இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க. வியாபாரத்தில் நல்லா நுட்பமாக இருப்பீங்க. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிவர்ஸ் யோசனை இருப்பாங்கன்னு. ப்ராஃபிட்டை மையப்படுத்திக்கிட்டு, ப்ராஃபிட்டை டார்கெட் பண்ணிக்கிட்டு அதுக்காக வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெலாம் இருக்கும். நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. சரியா? நல்ல விதமாக தான் இருக்குது. வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். 4ஆம் தேதி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 4ஆம் இடத்துல சனி பகவான் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். மே 18 வரைக்கும். அவர் கீழே வந்தாலுமே டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த கான்டாக்ட் இருக்குது. ராகுக்கும் சனிக்கும் கான்டாக்ட் இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 4ஆம் இடத்துல சனியை தொடர்பு கொள்வார். 18 டிகிரி வரைக்கும் அவருடைய கான்டாக்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து அந்த 18 டிகிரி குறைஞ்சி வரணும். சரியா? வரும்போது தான் அந்த கான்டாக்ட் குறையும். அதுக்கு வந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் அந்த 2 பேத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் சாலிசா மந்திரத்தை சொல்லுங்கள். இது பொதுவாக இப்போதைக்கு பொதுவான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் கும்பிட முடியாதவங்க 18ஆம் படி கற்பனை சாமியை கும்பிடுங்க.
ஐயப்பனை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க ஐயனார் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அதுபோக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு தான் நான் சொல்லிட்டேன், வழிபாடு சொல்லிட்டேன். 4ஆம் தேதி வந்து முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி கவசத்தையும் படிங்க, செவ்வாய்க்கிழமை 8 to 9. ஸோ 2 வழிபாடு தான் உங்களுக்கு முக்கியம். சனிக்கும் செவ்வாய்க்கும் உள்ள வழிபாடு தான். இது 2ஐயும் ஒரே நேரத்தில் செய்யணும்னா காலபைரவரை கும்பிடுங்க. சரியா? நான் கொஞ்சம் பிரித்து சொல்லியிருக்கிறேன். இல்லை சார் என்னால் அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மாதத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போயிருங்க. அங்கே உள்ள எல்லா சாமியும் கும்பிடுங்க. காலபைரவருக்கு விளக்கு போட்டு வந்துடுங்க. சரியா? காலபைரவருக்கு விளக்கு வந்து தேங்காய் விளக்கு போடலாம். தேங்காவை 2ஆக உடைக்கணும். அது கிளிமாங்க. 2ஆக உடைச்சிட்டேன்னா 2 கிளி மாதிரி வரும். தேங்காய் அப்படியே இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. சரியா? போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா 2 கிளி வரும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, திரியை போடுங்க, தீபத்தை போட்டு வந்துடுங்க. சரியா? ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி பாதிக்கப்பட்டவர்கள், அதுபோக இப்போ தனுசு ராசியில் சனி திசை நடக்கிறவர்கள், செவ்வாய் திசை நடக்கிறவர்கள் இதை செய்யலாம். அந்த காலபைரவரோட அனுக்கிரம் கிடைக்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்த்துக்கிட்டவங்க, சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்க, சனி செவ்வாய் சேர்ந்து கெட்டு போனவங்க, சில பேருக்கு சனி செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. இந்த 5 இடத்துல இருந்தாலுமே பிரச்சனை. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திரதோஷம். சரியா? பொதுவாக சனி செவ்வாய் சேர்ந்தே இருக்கக்கூடாது. அது வந்து சில சுபர் வீட்டில் வேணால் இருக்கலாம். தனுசில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், துலாமில் இருக்கலாம். சரியா? மற்ற இடத்துல இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? பெரிய பிரச்சனை பண்ணிடும். துலாமில் இருக்கிறது கூட சூரியன் கை ஓங்கி சனிபாவோட கை ஓங்கிடும். சனி உச்சமடைவார். அதுவும் காம்பினேஷன் கிடையாது. ஸோ பொதுவாக சனி செவ்வாய் சேராத ஜாதகம் நல்ல ஜாதகம். 2 இயற்கை பவர்கள் சேராமல் ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு தான். இப்போ வந்து எப்படி சார் அப்படின்னா, இவங்களுக்குள்ள என்ன சார் தொடர்பு அப்படின்னா, தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அர்த்தம ஸ்தானத்தில். அதே மாதிரி அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு ஜூன் 6 வரைக்கும். அதுக்காக தான் காலபைரவர் வழிபாடு பண்ண சொல்கிறேன். எதுவுமே செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு சனிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவர் கும்பிடுங்க, அந்த விளக்கு போடுங்க. இது வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நடைமுறை வாழ்க்கை நல்லாயிருக்கும். அன்றாடம் படுற கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும். நீங்கள் இங்கே சந்திக்கிற விஷயங்கள், ஈடுபடுற காரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தடங்கள் இல்லாமல் இருக்கும். சரியா நேயர்களே? இதுதான் இப்போதைக்கு உள்ள ஒரு ஷார்ட்டாக சொல்லுது. என்ன சொல்கிறது, அதை சடன் ரெக்கவரி. பிரச்சனைகளுக்கு வந்து சடன் ரெக்கவரி வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசியில் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு மேலே பார்த்துக்குருவோம். அதுபோக சனி பகவானுக்கு வந்து செவ்வாய் கோணமாக தான் இருக்கிறாரு. நவபஞ்சம யோகம்பாங்க. இருந்தாலும் பாவகிரகங்கள் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறத வந்து பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் சுக்கிரனும் இருக்கிறாரு அங்கே 4ஆம் இடத்துல. மே 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ அந்த நவபஞ்சம யோகத்தில் 50% ஆக்டிவ் ஆகும். சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல அமைப்பு தான். பிருகுமங்கல யோகத்தில் ஒரு அமைப்பு கிடைக்கும். இருந்தபோதிலும் சுக்கிரன் தனுசு ராசிக்கு ஆகாத கிரகம். இப்படி தான் போகும் ப்ரிடிக்ஷன். ஏன்னா சுக்கிரன் 6 கூடையவன். கடன் நோய் எதிரியாக கொடுப்பாரு, இல்லைனா உடம்புல பிரச்சனையை கொடுத்துருவார், வம்புதும் போலக்க கொடுத்துருவார். இருந்த போதிலும் லாபாதிபதி. லாபஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோட லாபத்தை கொடுப்பாரு. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த நவபஞ்சம யோகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த காலபைரவர் வழிபாடை கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, என்னையா நான் எத்தனை வழிபாடு பண்ணேன், முருகனை கும்பிடுன, வாழைப்பழ வைன, மாம்பழ வைன, அடுத்து கற்பனை சாமியை கும்பிடுங்கிற, இப்போ காலபைரவரை கும்பிடுங்கிற. இதெல்லாம் வந்து எப்படிங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான். சரியா? ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், 4th கிளாஸ், அதுக்கடுத்து ஒஸ்ட்டு கிளாஸுமோ அது மாதிரி ஒவ்வொரு விதமாக தனுசு ராசியை பிரித்து வச்சுருக்கு. நல்லா இருக்கிறவங்க, நார்மலாக இருக்கிறவங்க முருகப்பெருமான வழிபாடு 4ஆம் தேதி பண்ணிவிட்டு காரியத்தை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார், இன்னும் தீர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கற்பனை சாமியை சனிக்கிழமை கும்பிடுங்க. கற்பனை சாமி, ஐயப்பன், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப தலையை பிச்சுட்டு வர மாதிரி சார் இருக்குது, என்னால் முடியலை, சமாளிக்க முடியலை, ரொம்ப ஒரு இதாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லெவல் இருக்குது. டாக்டர் வந்து டோசேஜ் கொடுப்பாரு. சுகருக்குன்னு போயிட்டோம்னா மாத்திரை அப்படி தான் கொடுப்பாரு. ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு 15 நாள் சாப்பிட்டுட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாம்பார். அந்த கொடுத்த மாத்திரை கரெக்டாக வேலை பார்த்து அவருக்கு அந்த ஆவரேஜ் ப்ரொஃபைல் கம்மியாக இருந்துச்சுன்னா மாத்திரையை குறைப்பார். இப்படி தான் கொண்டு போவார் வெளியே. டக்குன்னு வந்து எழுதி கொடுத்துட மாட்டார். அது மாதிரி தான் தனுசு ராசியிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு தசாபத்தி நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் நடக்கும். அவங்களுக்கு ஏற்ற வழிபாடை தான் ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். இது போக லக்கண ரீதியாக தசாபத்தி நடக்கும், அது வேறு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதை பார்க்காம யாராலும் சொல்ல முடியாது, எந்த ஒரு ஜோசியனாலும் சொல்ல முடியாது. நான் கோச்சாரத்துக்கு தான் சொல்கிறேன். சரியா? இது ஒரு 40% நிற்கும். 100க்கு 100 நிற்கணும்னு சொல்ல மாட்டேன். 40% நிற்கும், அவ்வளோதான். சரியா? ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி தான். 3 நேரத்துக்கு ஒரு நேரம் சாப்பாடு கோச்சார பலன்கள். மற்ற 2 நேரம் சாப்பாடு உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்புகள் தான். யார் சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, இதுதான் உண்மை. சில பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா ஜோதிஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை குளிர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனுசு ராசி நேரில் குளிப்பாட்டி சோப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அது கட்டிக்கிட்டே இருப்பீங்க. சரி இன்றைக்கி சரியாக போயிடும், நாளைக்கு சரியாக போயிடும்னு.
அது ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வேத ஜோதிடத்தை படிக்கிறதே கிடையாது, அந்த வாய்ப்பாடு தெரியாது. சரியா? அதை வந்து அவங்க வந்து ஏதோ சொல்கிறது, கதை சொல்கிற மாதிரி சொல்கிறது, ஏதோ உங்களை வந்து ஆன்மீக தகவலாக சொல்கிறது. அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க முந்தா நாள், நான் கூட பார்த்தேன். அட்சய திருதி அன்றைக்கி பள்ளியை பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடலாமா. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறனே தெரியலங்க. இன்றைக்கி ரொம்ப மோசமாக போச்சுங்க. அந்த யூடியூப்னு ஒன்று வந்துச்சு, எல்லாருமே ஜோதிடத்தை மறைச்சிட்டானுங்க, எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டானுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் போடுறானுங்க, கற்பனையில் நினைக்கிறதெல்லாம் கதையாக சொல்கிறாங்க. தயவுசெய்து தனுசு ராசி நேயர்களே, நல்லதே தேடுங்க, நல்லதே பாருங்கள், நல்லதே நடங்க, நல்லதே நடக்கட்டும். சரியா? நான் உங்களை எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லலை, நீங்கள் வேறு மாதிரி போயிடாதீங்க. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது, அது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி மாதிரி தான் இருந்தது, ஒரு சிரிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அட்சய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்துட்டு எப்படி கோடீஸ்வரன் முடியும்? நானும் போட்டிருந்தேன், அட்சய திருதி அன்னைக்கு பூஜை பண்ணுங்க, இறைவனை வேண்டுங்க, நல்லபடியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது உலக இயல்பு, தெய்வத்தை கும்பிட்டா நல்வழி பிறக்குங்கிறது உலக இயல்பு. அதை சொன்னேன் நான், ஜோதிடப்படி சொன்னேன் நான். அட்சய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்துட்டா எப்படியா கோடீஸ்வரன் ஆக முடியும்? வீடு முழுக்க பள்ளி இருக்குது, பள்ளி இருக்குது நல்லதான், வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னா இறைவனோட அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம் தான். அதுக்காக வீட்டுக்குள்ளே மரப்பள்ளி வந்துச்சுன்னா விரட்டி அடிக்காமல் இருக்க முடியுமா? என்னென்னு ஒன்று புரியல. இப்படியோ போயிட்டுருக்கு, யூடியூப்பில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்படியே நிறைய தகவல் நிறையா இருக்குது. அதுவும் சில பெண்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கணும், பெண்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் அதை போடுங்க, இதை போடுங்க, அப்படி ஆயிருவீங்க, இப்படி ஆயிருவீங்கன்னு அப்படியே இந்த சீரியல் மாதிரி போயிட்டுருக்கு, அடிக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, வேத ஜோதிடத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். இப்படியே போச்சுன்னா ஜோசியம் சொல்கிறவன், உண்மையாக ஜோசியம் சொல்கிறவனுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். இந்த கோச்சாரத்தை அலசி பார்க்குறாங்களா, சனி எங்கே இருக்கிறாரு, சுக்கர் எங்கே இருக்கிறாரு, இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரா, இவர் அவரை பார்க்குறாரா, இதுக்கெல்லாம் இன்னுமே வேல்யூ இல்லாமல் போயிடும். போகிறது போகட்டும், இருக்குது இருக்கட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே. தனுசு ராசி நேயர்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகிறோம். 4ஆம் தேதி அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா கஷ்டம் உடனே தீர்ந்து போகாது, கஷ்டத்தை தாங்குற அளவு சக்தியை கொடுப்பார் கடவுள். அதனால் 4ஆம் தேதி சாமியை கும்பிட்டேன் சார், நான் 5ஆம் தேதி திங்கக்கிழமை வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன், சரியா, எனக்கு கடவுள் வந்து கையில் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். 5ஆம் தேதி வேலைக்கு போனால் தான் காசு. ஆனால் கஷ்டங்கள்லாம் தீரும். வாழ்த்துக்கள். புதனும் நல்ல நிலைமை தான் போகிறார். ராசி 7, 10 கூடையவனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். புதனை சொல்லவே இல்லை, நான் இடையில சொன்னேன். இருந்த போதிலும் புதன் 5ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல மந்திரம் சொல்லி கும்பிடுங்க. ஏன்னா 5ஆம் இடம் மந்திரஸ்தானம், புதன் இருக்கிறார். சூரிய நாராயண யோகம், பெருமாளும் சிவனும் இருக்கிறாங்க. அதனால் சூரிய நாராயண யோகம் நல்லா அந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் கோவிலுக்கும் போகலாம், சரியா, இடையில வாய்ப்பு இருந்தால் போங்க. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால இது மாதிரி நேரத்தில் போகலாம். எப்போ ஒரு கிரகம் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருதோ அந்த சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகணும். இப்படி சொல்லிட்டே இருந்தால் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. சிவனாலயத்துக்கும் போகலாம், பெருமாள் கோவிலுக்கும் போகலாம். பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை போகணும். இல்லைனா ஆயிலி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் வர அன்றைக்கி போனோம்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். 7, 10 கூடையவன், கலஸ்தரம், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்தம், எனக்கு நல்லா இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். சரியா? பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கோ அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. சரியா? நேரில் தனுசு ராசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதில் என்ன பிரச்சனை வீக்காக இருக்கோ அதுக்கு உண்டான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். 5ஆம் தேதி ஆயிலி நட்சத்திரம் தான் வருது. சரியா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். கடவுள் எனக்கு இது தான் போட்டிருக்கிறாரு, என்றைக்கு எந்த நட்சத்திரம் வருதுன்னு பார்த்துக்கூடான்னு. அதனால் 5ஆம் தேதி ஆயிலி நட்சத்திரம் தான் வருது. அன்னைக்கு கூட நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகலாம். சரியா? எப்படியோ நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய விருப்பம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நிலைமையிலும் கொடுப்பார். மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.